வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால. பின்னணி பாடகி கல்பனா தன்னோட வீட்டுல மயங்கி கிடந்த நிலையில ஹைதராபாத் போலீசாரால மீட்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அவருக்கு வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதா தகவலும் வெளியாகி இருந்தது. கல்பனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துல அவருக்கும் அவரோட மூத்த மகளுக்கும் பிரச்சனை இருந்ததுனாலதான் கல்பனா விபரீத முடிவை எடுத்திருக்காங்கன்னு பாடகி கல்பனாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருந்ததால தவறான முடிவு எடுத்ததாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதனால எதுதான் உண்மை, கல்பனாவோட இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம் என பலரும் கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில என்ன நடந்ததுன்னு தற்போது உடல்நலம் தேறி வரும் கல்பனா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன பத்தி கடந்த 2 நாட்களா வெளியான தகவல்கள் எல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே தவறான தகவல்கள்னு சொல்லி இருக்காங்க. எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. கடவுளோட அருள்னால தி பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த வயசுல தான் PhD LLB இன்னும் சில விஷயங்களையும் படிச்சு வருவதாகவும் தன்னுடைய இசைத்துறையில் இன்னும் அதிகமா கவனம் செலுத்திட்டு வர்றதாகவும் இதனால ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமா தன்னால தூங்க முடியாம போனதாகவும் கல்பனா சொல்லி இருக்காங்க. முதல்ல இந்த வயசுல நான் PhD LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல. இதுக்காக அவங்க மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற போது இன்சோமேனியா பிரச்சனை இருப்பது தெரிய வந்ததா சொன்ன கல்பனா தனக்கு மருத்துவர்கள் பரிந்துரைச்ச மருந்துகளை அதிகமா எடுத்துக்கொண்டதால நுரையீரல் பாதிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு சென்று விட்டதா சொல்லி இருக்காங்க. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ தான் உயிரோட இருக்க காரணம் தனது கணவர் தான் சொன்ன கல்பனா தனக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்ட போது ஒரு கணம் கூட யோசிக்காம போலீசாருக்கு தகவல் சொல்லி தன்னை மீட்டு உடனடியா மருத்துவமனையில சேர்த்து உயிரையே காப்பாத்தி இருக்கிறதா உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க கல்பனா. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஏன்னா கரெக்டான டைம்ல, ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்தாரப்போ என்னை காப்பாத்துறதுக்கு போலீஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மீடியா எல்லாரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணதுனால கரெக்டான டைம்ல வந்து அவங்க என்ன காப்பாத்தி என்ன ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணாங்க. கடைசியா தன்னோட உயிரை காப்பாத்தின போலீசாருக்கும் கணவருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கும் கல்பனா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் வதந்திகளை பரப்ப வேணாம்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. கடவுளோட அருள்னால தி பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.